பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா இன்ப மிகுதி அப்படின்னு அர்த்தம். அடுத்து வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அப்படின்னு சொன்னால் ஒரு வருத்தமுடைய ஒரு செயல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அனரில் பட்ட மெழுகு போல அப்படின்னு சொன்னால் உருகுதல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மெழுகு நெருப்பு கிட்ட கொண்டு போனால் என்ன ஆகிடும், உருகிடும்ல. ஸோ அதனால் இது உருகுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டு வருவது போல அப்படின்னு சொன்னால் ஒரு குறும்பு செயல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பொன் மலர் மனம் பெற்றது போல அப்படின்னு சொன்னால் அறிவு சேரும் செல்வம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உமிக்குற்றி கை சலித்தது போல அப்படின்னு சொன்னால் வருத்தம், அதான் இதுக்கு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல 2 நம்ம வருத்தம் பார்த்துருப்போம். வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுவது போலவும் வருத்தம் தான் வரும். உமிக்குற்றி கை சலித்தது போல அதுவும் வருத்தம் தான் வரும். அடுத்து பாருங்க, கண்ணிலாதான் கண் பெற்று இழந்தது போல அப்படின்னு சொன்னால் ஒரு தவிப்புன்னு அர்த்தம். திடீர்னு கண்ணு தெரியாத ஒரு